ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பயாலஜி சிம்பிளிஃபைட் தமிழ். நான் உங்கள் செந்தில்நாதன். நிறைய பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் என்கிட்ட இப்போ கேட்குற கேள்வி என்னென்னா, பயோமெட்ரிக்ஸ் அப்டேட் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டா சார்? கம்பல்சரியாக யாருக்கு வேணும், யாருக்கு வேணாம், அதை எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் அப்படின்னு ஆதார் பயோமெட்ரிக்ஸ் அப்டேட் பற்றின என்டிஏவோட நியூ நோட்டிஃபிகேஷன் பற்றின விளக்கம் கேட்டிருந்தீங்க. இந்த வீடியோவில் அதற்கான ப்ரூஃபோட நான் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன். யாருக்கு ஆதார் பயோமெட்ரிக்ஸ் கண்டிப்பாக அப்டேட் பண்ணணும், யாருக்கு தேவையில்லை அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் இந்த நோட்டிஃபிகேஷன் பாருங்கள், உங்களுக்கு தெரியும். கெட் யுவர் ஆதார் பயோமெட்ரிக்ஸ் டீட்டெயில்ஸ் அப்டேட்டட் அப்படின்னு நேஷ்னல் டெஸ்டிங் ஏஜென்சி நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த நோட்டிஃபிகேஷனில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க? இட் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் நீட் யூஜி 2026. நீட் யூஜி 2026 எழுத போகிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு இது இம்பார்ட்டண்ட். ஓகே, ஆஸ் பர் UIDAI கைட்லைன்ஸ். UIDAIங்கிறது என்னங்க? நமக்கு வந்து ஆதாரை இஷ்யூ பண்ணக்கூடிய அத்தாரிட்டி, அவங்களோட கைட்லைன்ஸ் படி இட்ஸ் எசென்ஷியல் டு கெட் பயோமெட்ரிக்ஸ் அப்டேட்டட் வென் யூ டர்ன் 15. ஸோ நீங்கள் 15 வயசு உங்கள் குழந்தைக்கு ஆகுது அப்படின்னா அவங்களுக்கு பயோமெட்ரிக்ஸ் அப்டேட் பண்ணணும் அப்படிங்கிறது ஆதார் இஷ்யூவிங் அத்தாரிட்டியான UIDAI அவங்களோட கைட்லைன்ஸ் சொல்லுது. அண்ட் இட்ஸ் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் பிட்வீன் ஏஜஸ் ஆஃப் 15 அண்ட் 17. யாருக்கெல்லாம் வயசு 15லேருந்து 17க்குள்ளே இருக்கோ அவங்களுக்கு பயோமெட்ரிக்ஸ் அப்டேட் பண்ணுறதுக்கு ஃபீஸ் எதுவும் கிடையாது, ஃப்ரீ தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இட் கேன் பி டன். எங்கே பண்ணலாம்? அட் எனி ஆதார் சேவா கேந்திரா. ஸோ உங்களோட ரெவென்யூ ஆஃபீஸர்ஸ் இருப்பாங்க இல்லையா, அங்கேயோ அல்லது வட்டாட்சியர் அலுவலகம்னு சொல்லுவாங்க, அங்கேயோ உங்களுக்கு ஆதார் சேவா கேந்திரா இருக்கும். திஸ் வில் என்ஷூர் தட் தேர் ஆர் நோ இஷ்யூஸ் ஃபார் பயோமெட்ரிக் ஆத்தென்டிகேஷன் அட் த சென்டர். இங்கே சென்டருங்கிறது எக்ஸாம் சென்டரை சொல்கிறாங்க. ஸோ 15 வயசு உங்களுக்கு ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் பயோமெட்ரிக்ஸ் அப்டேட் பண்ணியிருக்கணும். அப்போ தான் எக்ஸாம் சென்டரில் உங்களுக்கு பயோமெட்ரிக்ஸ் வெரிஃபிகேஷன் பண்ணும்போது எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு இந்த நோட்டிஃபிகேஷனில் சொல்லியிருக்காங்க. ஃபார் ஃபியூச்சர் அசிஸ்டன்ஸ் you may contact or visit your nearest Aadhaar enrollment center or Aadhaar Seva Kendra. சேவை மையத்தில் கூட நீங்கள் போய் அப்டேட் பண்ணிக்கலாங்க. அவங்க சர்வீஸ் சார்ஜ் மட்டும் கொஞ்சம் கேட்பாங்க, அது கொடுத்துடணும். டு ஃபைண்ட் யுவர் நியரஸ்ட் சென்டர் ஃபார் மோர் டீடைல்ஸ் ப்ளீஸ் விசிட் த அஃபிஷியல் ஆதார் வெப்சைட் UIDAI.gov.in. ஸோ இந்த வெப்சைட்டை நீங்கள் விசிட் பண்ணும்போது உங்கள் பிளேஸை நீங்கள் கொடுத்தீங்கன்னா அங்கே எங்கே உங்களுக்கு ஆதார் சேவா கேந்திரா அல்லது ஆதார் என்ரோல்மெண்ட் சென்டர் இருக்குது அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. அல்லது நீங்கள் எனி சேவை மையத்தில் போய் அப்டேட் பண்ணிக்கலாம். ஆதார் சர்வ்ஸ் அஸ் யுவர் ப்ரைமரி ஐடென்டிட்டி டாக்குமெண்ட். ஸோ கீப்பிங் இட் அப்டேட்டட் இஸ் எசென்ஷியல். ஸோ உங்களோட முதன்மையான உங்களோட அடையாள அட்டையாக எது இருக்க போகுதுங்க? ஆதார் கார்டு தான் இருக்க போகுது. அதனால் அப்டேட்டடாக அதை வச்சுக்கிறது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த நோட்டிஃபிகேஷனில் தெளிவாக சொல்லிட்டாங்க, 15 வயசுக்கு மேலே ஆயிடுச்சு அப்படிங்கிறவங்க எல்லாருமே பயோமெட்ரிக்ஸ் வெரிஃபிகேஷனை அப்டேட் பண்ணிக்கணும். உங்கள் ஃபிங்கர் பிரிண்ட்ஸை அப்டேட் பண்ணிக்கணும். ஐரிஷ் கண்ணு பார்க்குறீங்களா, அதையும் அப்டேட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் மோஸ்ட்லி ஃபிங்கர் பிரிண்ட்ஸை அப்டேட் பண்ணிக்கணும். இப்போ யார் இது பண்ணணும், யார் பண்ண தேவையில்லை. உங்களுக்கு 15 வயசு ஆயிடுச்சு, நீங்கள் 15 வயசுக்கு அப்புறம் உங்களோட ஃபிங்கர் பிரிண்ட்ஸை வந்து அப்டேட் பண்ணிட்டீங்க, பயோமெட்ரிக்ஸ் அப்டேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் திருப்பி பண்ண தேவையில்லை. நான் 15 வயசை தாண்டிட்டேன் சார், பட் சின்ன வயசில் பிடிச்ச விஷயங்கள், ஃபோட்டோ, அந்த ஃபிங்கர் பிரிண்ட்ஸு இதுதான் இருக்குது அப்படின்னா நீங்கள் உடனே போய் பயோமெட்ரிக்ஸை அப்டேட் பண்ணிக்குங்க. எனி சேவை மையம் அல்லது ஆதார் சேவா கேந்திரா அப்படிங்கிறது வட்டாட்சியர் அலுவலகத்தில் இருக்கும், செயல்படும். அங்கே போய் நீங்கள் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் 15லேருந்து 17 வயசுக்குள்ளே இருக்கவங்களுக்கு ஃபீஸ் கிடையாது, பட் சர்வீஸ் சார்ஜ் வாங்குவாங்க. அந்த இன்டர்நெட்லாம் யூட்டிலைஸ் பண்ணுறதுனால சர்வீஸ் சார்ஜ் வாங்குவாங்க. அந்த சர்வீஸ் சார்ஜ் மட்டும் கொடுத்துட்டு நீங்கள் உங்கள் பயோமெட்ரிக்ஸை அப்டேட் பண்ணிக்கோங்க. திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நீங்கள் ஆல்ரெடி 15, 16 வயசில் அப்டேட் பண்ணியிருந்தீங்கன்னா தேவையில்லை. ஆனால் நான் 15 வயசுக்கு அப்புறம் இன்னும் ஒரு தடவை கூட அப்டேட் பண்ணலை அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக அப்டேட் பண்ணணும். சார், நான் 11th படிக்கும்போது அப்டேட் பண்ணிட்டேன் பயோமெட்ரிக்ஸ், நோ ப்ராப்ளம், திருப்பி அப்டேட் பண்ண வேண்டாம். போன வருஷம் அப்டேட் பண்ணேன், நோ நீட். 10 நாளைக்கு முன்னாடி தான் அப்டேட் பண்ணேன், நோ நீட். ஆனால் 15 வயசு ஆயிடுச்சு, இன்னும் நான் அப்டேஷனே பண்ணலை. ஆதார் சேவா கேந்திரானா என்னன்னே எனக்கு தெரியாது, சேவை மையத்துக்கு போய் என்னோடய ஆதார் கார்டை நான் அப்டேட் பண்ணவே இல்லைங்கிறவங்க நீங்கள் இப்போ அப்டேட் பண்ணிவிடுங்க.
ஆன்லைனில் அப்டேட் பண்ணிட்டாலே உங்களுக்கு டைரெக்டாக எக்ஸாம் சென்டரில் போய் ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் வைக்கும்போது அதை அவங்க அக்செப்ட் பண்ணிக்கும். அந்த பயோமெட்ரிக் வெரிஃபிகேஷன் நீங்கள் தான் அதை எடுத்துக்கும். புது ஆதார் கார்டு வரணுங்கிற அவசியம் கிடையாது. அல்லது ஆன்லைனில் ஆதார் கார்டு ஆதார் கார்டு இருக்கும், அதை பிரிண்ட் அவுட் கலர் பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு போய் யூஸ் பண்ணாலே அது ஒரிஜினல் ஆதார் கார்டு தான் அப்படிங்கிறதையும் நம்ம இந்த இடத்துல தெரிஞ்சுக்கணும். ஸோ திஸ் இஸ் த எக்ஸ்ப்ளனேஷன் ஃபார் பயோமெட்ரிக்ஸ் அப்டேஷன் ஃபார் யுவர் ஆதார் கார்டுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். பயாலஜி சிம்பிளிஃபைட் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.